எம்பிக்களுக்கு ஆப்படித்த ஆளுர குமரதிசநாயக்கா. இலங்கையில் ஆளும் 9வது ஜனாதிபதியாக விளங்கி வரும் அனுர குமரதிசநாயக்காவினுடைய ஆட்சியில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பலத்த அடிகள் வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் தற்பொழுது புதிதாக தெரிவு செய்யப்பட்ட 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆடம்பர வாகனங்களை வழங்குவது இல்லை என்கின்ற முடிவை அவர் எடுத்துள்ளார். இந்த முடிவானது ஆடம்பர சொகுசு வாழ்க்கையில் உலவித்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது எம்பிகளுக்கு பலத்த நெருக்கடியையும் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் அளித்திருக்கின்றது. தேர்தலில் வென்ற பின்னர் பல்வேறுபட்ட ஒழுங்கு சீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அரசியல் சட்டத்திலும் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்துவேன் என முழங்கி வந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது திடீரென பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அடிமேல் அடியை கொடுத்து வருகின்றார். இலங்கையில் புரையோடி போய் கிடக்கின்ற லஞ்ச ஊழல்களை முற்றுமுழுதாக அழித்து வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற அப்பாவி மக்களது வாழ்வாதாரத்தை ஒழுங்குபடுத்துவதும் சீர்படுத்துவதுமே எமது அரசின் கொள்கை என அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த பாராளுமன்ற அரசியல்வாதிகளின் நன்கொடைகள் ஆடம்பர வாழ்க்கை என்பனவற்றுக்கு ஆப்படித்து வருகின்றார். இதனால் பதவியேற்று ஆடம்பர வாகனங்களில் ஓசியில் சுற்றி திரியலாமென கற்பனை கண்டு வந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இப்பொழுது பலத்த நெருக்கடி ஏற்பட்டு இருக்கின்றது. இதனை அடுத்து அனுர குமரதிசநாயக்காவுக்கு எதிராக எதிரணி பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆடம்பரமாக அரச வாகனங்களில் சுற்றித் திரிந்த எம்பிக்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக இலங்கையில் இருந்து வருகின்ற செய்திகள் காண கிடக்கின்றன. அதே போன்று மிக பெரும் லஞ்ச ஊழல்வாதிகளையும் வரும் நாட்களில் கைது செய்து அவர்கள் நீதிமன்றத்தில் உரிய விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்கின்ற தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. மருத்துவமனைகளில் இடம்பெறுகின்ற லஞ்ச ஊழல் நிர்வாக முறைகேடுகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்படும் எனவும் அவரது கட்சி சார்ந்த வட்டாரங்களில் இருந்தும் தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கின்றன. அப்படி லஞ்ச ஊழல் அரச நிர்வாக முறைகேடுகளை சீர்திருத்த வந்த சீர்திருத்தவாதியாக அனுர குமரதிசநாயக்காவின் ஆட்சிபீடம் இருக்குமாக இருந்தால் எதிர்வரும் 50 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத ஒரு ஆட்சியில் அவர் இருப்பார். அல்லாது விட்டால் இவரும் காணாமல் போவார் என்பதுதான் நிலவரமாக இருக்கிறது. பார்க்கலாம் உறவுகளே, அனுர குமரதிசநாயக்காவின் ஆட்சி உரிய முறையில் மக்களுக்கு தீர்வை தருமா அல்லது கடந்த ஜனாதிபதிகளின் அதே நிகழ்வில் இவரும் பயணிப்பாரா என்பதை அதுவரை காத்திருப்போம். முடிவுகள் வரும் காலங்களில் தெரிய வரும். அதுவரை நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் வனிமேந்தன். எமது டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக் இணைப்புகள் கமெண்ட் பகுதியில் வழங்கப்படுகின்றன. அதனூடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம் உறவுகளே. நன்றி வணக்கம்.